இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வித் சீரிஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் வந்து இந்த குறி ஜோஷியம், ஆஸ்ட்ராலஜி இல்லை இந்த பிசாசை ஏவி விடுறவங்க கிட்ட போய் ஒரு எக்ஸைட்மெண்ட்காகவோ இல்லைனா வந்து ஒரு த்ரில்காகவோ இல்லை ஃப்யூச்சரில் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்காக இந்த மாதிரி ஜோஷியம்லாம் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தேவன் அதை அருவருக்கிற காரியமாக இருக்குது. தேவன் சொல்கிறாரு, என்ன தேடாமல் நீ இந்த அஞ்சனம் பண்ணுறவங்களை போய் தேடி இருக்க, அதனால நான் உன்னை அருவருக்கிறேன். அதாவது சவுலை வந்து ஏசப்பா கர்த்தர் கொன்றே போட்டுறாரு. எதனாலனா 1 நாளாகமம் 10:13 இப்படி சொல்லப்படுது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். 14 அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வாசமாய் திருப்பினார். ஸோ இன்றைக்கு கூட நீங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. சவுலை கொன்றே போட்டுட்டாரு. சவுல் எவ்வளவு துணிகரமா ஒரு பாவம் செய்திருக்கிறார்ல. உண்மையான தேவன், மெய்யான தேவனை தொழுது கொண்டிருந்த சவுல் ஒரு காலத்துல என்ன பண்றாரு, மனிதர்களை பிரியப்படுத்துறாரு. ஒரு காலத்துல என்ன பண்றாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியணுன்றதுக்காக இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கிட்ட போறாரு. நீங்களும் அங்கங்க போய் தேடி மனுஷங்க கிட்ட போய் தேடுறீங்க, அஞ்சனம் பார்க்குறவங்க கிட்ட போய் தேடுறீங்க, எனக்கு ஜோஷியம் சொல்லுங்க, எனக்கு குறி சொல்லுங்க, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தேவனிடத்துல கேளுங்க, தேவனை தேடுங்க, தேவனை நாடுங்க, வேதத்தை திறந்து வாசிங்க. இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க, தேவன் அருவருக்கிறாரு. அப்படி செய்து கொண்டிருந்தீங்கன்னா தேவனத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இல்லைன்னா நம்மளோட லைஃப் ரொம்பவே ட்ராஜிக்காக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா உடனே மனம் திரும்பிடுங்க. God bless you. Have a blessed day.